முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழவ முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. தோழர்களே, இது நான் தனிப்பட்ட முறையிலே யார் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டு பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு எதிராக பார்க்கிற ஒரு பார்வை, இந்த ஒரே நிலைப்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலால் காங்கிரஸ் அதிவேகமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. இடதுசாரிகள் பின்னர் ஆதரவு நிலையை வெளிப்படுத்தினார்கள். திருமாவளவன் பொறுத்து நிதானமாக 4 நாள் கழித்து இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டான். அமைச்சரவையில் சேருகிற நிலைப்பாட்டை 10 நாள், கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு 14 நாள் கழித்துதான் அமைச்சரவையில் சேருகிற நிலைப்பாட்டை எடுத்தோம். பாராட்ட மனம் இருந்தால் திருமாவளவன் அவசரப்படவில்லை, எவ்வளவு நிதானமாக பொறுமையாக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்று பாராட்ட முடியும். அப்படி பாராட்ட யாருக்கு மனம் இல்லை? தாவேக சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கிறது, கைகளை அகல விரித்து காத்திருக்கிறது. காங்கிரஸை போலவே வேகமாக ஓடி கை கொடுத்திருக்க முடியும். பதவி கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, ஆளும் கட்சி கூட்டணி, பாதுகாப்பு இருக்கும் என்று ஆசைப்பட்டிருந்தால் உடனே திருமாவளவன் முடிவெடுத்திருப்பார் அல்லவா? அந்த ஆசை இல்லாததால் தானே இவ்வளவு பொறுமையாக நிதானமாக எடுக்கிறார் திருமாவளவன் என்று சொல்லுவதற்கு இங்கே யார் இருக்கிறார்? இந்த ஆசை இல்லை, அதனால்தான் அவர் நிதானமாக முடிவெடுத்திருக்கிறார். இப்படியும் பேசலாம் அல்லவா? பாராட்டலாம் அல்லவா? பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம் அல்லவா? ரெடியா இருக்கிறாங்க, போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? இதான் கூப்பிடுறாங்களே, போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? அந்த அளவுக்கு தயாராக இருக்கிற நிலையிலும் கூட திருமாவளவன் தயங்கி 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 முடிவெடுக்கிறான் என்றால் பதவியிலும் பவிசிலும் இவனுக்கு பெரிய நாட்டமில்லை என்றுதானே பொருள். அதை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு முடிவெடுக்கவில்லை என்றுதானே பொருள். வேறு முக்கியமான ஒரு பார்வை அவரிடத்திலே இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, அல்லது கருத்தியல் சார்ந்த பார்வை இருக்கிறது, அல்லது எதிர்கால கணக்கு ஏதோ இருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் மிகவும் நிதானித்து திருமாவளவன் முடிவெடுத்திருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள். அதை நாம் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையிலும் கூட, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையிலும் கூட என்னால் அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான விவாதமும் வெளியிலே நடந்தது. எனக்கு அந்த ஆசை இருந்திருந்தால் அடுத்த நாளே நான் வருகிறேன், இதை விட வேற என்ன என்று நான் போய் கட்டி அணைத்திருக்க முடியாதா? ஆற தழுவி இருக்க முடியாதா? எனக்கு இந்த துறையை ஒதுக்குங்கள் என்று கேட்டு இருக்க முடியாதா? ஓடினேனா? தழுவினேனா? அந்த இடத்திலும் நாங்கள் ஆதரவை வெளியிலிருந்து தருகிறோம், அமைச்சரவையில் சேரமாட்டோம் என்ற முடிவை 9ஆம் தேதி நான் அறிவிக்கிறேன். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலே உயர்கல்வித்துறையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது விவசாயத்துறையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்,
அல்லது தொழிலாளர் நலத்துறையை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வந்தால் என்ற கேள்வி என்ற விவாதம் நடந்தது. அப்போதும் உறுதிபட நான் சொன்னேன், எந்த நிலையிலும் நான் அமைச்சரவையில் சேரமாட்டேன், நான் சேரமாட்டேன். கட்சி சேருவதென்று முடிவெடுத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வன்னி அரசு அமைச்சராவார். பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம் அல்லவா? பாரா, எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, திருமாவளவன் ஒரு மினிஸ்டர் ஆயிருக்கலாமே, ஏன் அவர் போய் சேரல? அவருக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. தனக்கு மந்திரி பதவி கிடைக்குங்கிற வாய்ப்பு இருந்தும் கூட தன்னோடு 30 ஆண்டுகளாக பயணித்த ஒரு சாதாரண தோழரை அமைச்சராக்கி ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வைத்திருக்கிறாரே திருமாவளவன் என்ற கோணத்தில் பாராட்டலாம் அல்லவா? பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம் அல்லவா? ஆனால் பாராட்ட மாட்டார்கள். நீங்க ஆதரவு தரன்னு தானே சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஏன் அமைச்சரவையில் சேர்ந்தீங்க? இது ஒரு கேள்வி. இது என்ன? என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. ஸ்ட்ரிக்டா உறுதிபட நாமெல்லாம் ஒரு அணி, அவர் எப்படியாவது ஆட்சி அமைச்சிட்டு போட்டோம், நாம ஒற்றுமையா இருப்போம், யாரும் ஆதரவு நல்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏன் திமுக தலைமை சொல்லவில்லை? இந்த கேள்வியை யாரும் எழுப்பினார்களா? அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கு சுதந்திரம், அதனால விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்த விமர்சனத்துக்கே போகக்கூடாது. அதற்கு அடுத்த விமர்சனத்துக்கே போகக்கூடாது. நீங்க அமைச்சரவையில் சேர்ந்ததனாலதான் உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் நாங்க இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, அதனால கூட்டணியை முறிச்சது நீங்க தான். அந்த நாளில் அப்போதுதான் நான் சொன்னேன். அப்ப கம்யூனிஸ்டும் சொன்னார்கள் திமுகவோட உறவு எப்படி இருக்குன்னா உறவு அது தொடர்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஏதோ விளக்கம் கொடுத்தாங்க, அது வேற விஷயம். தோழர்களே, தமிழ்நாட்டு அரசியலில் நாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பெரிய சக்தி இல்லை, 40-50 எம்எல்ஏக்கள் நாம் வச்சிருக்கல, 10-15 எம்பிக்களை நாம் வைத்திருக்கவில்லை. உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் 8% 10% நம்முடைய வாக்கு வங்கி இருக்கிறது என்ற நிலையில் நாம் இன்னும் வளரவில்லை. ஆனாலும் நாம் குறிவைக்கப்படுகிறோம். இதற்குத்தான் நான் இவ்வளவு விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொருட்டே அல்ல என்று அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. திருமாவளவன் ஒரு ஆளே இல்லை என்று அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. திருமாவளவன் தவிர்க்க முடியாத ஒரு ஆள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு இயக்கம். இதுதான் அவர்களின் கண்ணை உறுத்துகிறது. எப்படி இந்த ஆளை டேமேஜ் பண்ணலாம், அப்படி ஒன்று சொன்னார், எப்படி ஒன்று சொன்னார். திமுக கூட்டணியில் இருந்தப்ப தாவேகா தலைவரை நாங்கள் விமர்சித்தது உண்மை, நான் மறுக்கவில்லை. நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு அது தாவேகா எடுத்த நிலைப்பாடு அல்லது அரசியல், அவர்கள் பேசிய கருத்துக்கள் முரணானவையாக இருந்த நிலையில் விமர்சித்தோம். ஆட்சி அமைப்பதற்கு நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து எங்கள் உறவை தாவேகா விரும்புகிறது என்கிற போது அந்த உறவை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இது என்ன அரசியலில் பெரும் பிழை? நம்ம தம்பிங்க சில பேர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள் அன்று நான் கொடுத்த பேட்டி ஒரு நறுக்கு மட்டும், அதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் முன்னையும் பின்னையும் வெட்டிட்டு
தொடர்கிறது, திமுக கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிறத மட்டும் போட்டாங்க. உடனே நிறைய தம்பிங்க எனக்கே மெசேஜ் போடுறாங்க, என்னன்னா விருதுகள் வழங்கும் விழாவில் நீங்க அப்படி பேசுனீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க. அப்போ நம்முடைய பாலாஜி அவர்கள் தான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார், ட்வீட்டில் போட்டார். கடந்த கால நிகழ்வுகளை குறிப்பிடுகிற போது அந்த சொற்றொடர் வந்தது. இப்படி சொன்னேன், அது பின்னால வருது, என்று சொன்னேன், என்று விளக்கினேன். இது பாஸ்ட் டென்ஸ். திமுக கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னேன், என்று சொன்னேன்கிறத கட் பண்ணிடுறான். தொடர்கிறது அப்படிங்கிறத மட்டும் போடுறான். உடனே திருமாவுக்கு என்ன ஆச்சு, இதை மட்டும் பார்க்குற அந்த நுனிப்புல் மேயிற ஆட்கள் இருக்காங்கல்ல, பேட்டியை முழுசா பார்க்க இப்போ யாருக்கும் மைண்டு கிடையாது, அமைதி கிடையாது. 1.5 நிமிஷம் கூட ரீல்ஸ் யாரும் இப்போ பார்க்கறது இல்லை, அப்படியே தள்ளி விட்டுறாங்க.